விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சம்பவ செந்திலை 5 வருட காலமாக எந்த காவல்துறை அதிகாரியும் நேர அவரை பார்க்கவே இல்லை. இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகிற வேலை. அவர் பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க அவர் சம்பவ செந்தில. ஆனால் காவல்துறையிட்ட போட்டாவே இல்லை. இந்த ரவுடிகள்லாம் எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் வளர்ந்தான், இல்லை காவல்துறையே வளர்த்துச்சா, இப்படி ஒரு சந்தேகம் வருது. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 5000 கோடி ரூபாயை திருடியிருக்கான். 5000 கோடி ரூபாய் திருடியதை ஆளுங்கட்சி உட்பட அனைத்து கட்சி பார்த்துட்டு இருந்தது. இதுதானே நடந்தது. 5000 கோடி ரூபாயை அத்தனை ரவுடிகளும் அவன் பிரித்து எடுத்திருக்கான். ஆம்ஸ்ட்ராங் எப்படி இதுக்குள்ளே வந்தாருன்னா, நீங்கள் வட சென்னை பகுதி திருவள்ளூரில் காஞ்சிபுரம் பூரா தலித் மக்கள் நிறைய ஆசைப்பட்டு போட்டிருக்கான். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு 10,000 ரூபா கொடுக்குறான். 5 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 50,000 ரூபா கொடுத்துருவான். இப்படி தான் 5000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்படி கொள்ளையடிச்சதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க பூராம ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு, பாதிக்கப்பட்டு வர்றவங்ககிட்ட வசூல் பண்ணுற வேலையை செய்கிறார். ஆற்காடு சுரேஷுடைய தம்பி புன்னைபாடு தான் ஸ்கெட்சு போட்டாருன்னு ஆரம்பித்து எங்கே வந்து நிற்குது, சம்பவ செந்தில் வந்து நிற்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் தான் அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அத்தனை பேருக்குமே பல 1000 கோடி சம்பாரிச்சு தர ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள். 20 பேர் அங்கே ஆட்டோ டிரைவர் திருமலை உட்பட இவங்களாம் வந்து சிசிடிவி கேமராவில் வராத ஆளுங்க. ஆம்ஸ்ட்ராங் ஏதோ சைக்கிளில் பெடல் பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை. பாதுகாப்போடு இட்டாலியன் துப்பாக்கி வச்சிருக்கிற ஒரு கட்சியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி, ஒரு பிரபலம், சாதாரண ஆள் இல்லை. கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும். அப்போ ஒரு 10 கோடி ரூபாங்கிறது எடுத்து வச்சுட்டு தான் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேச ஆரம்பிச்சு. தெருவில் தெரிகிற ஆள் இல்லை, ஈஸியாக போட்டு போகிறதுக்கு. திருமலைக்கு ஆட்டோவே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் மேலே 2 மர்டர் கேஸ் இருக்குது. அவன் ஆட்டோலாம் ஓட்டுறது இல்லை, இவரை ஃபாலோ பண்ணுறதா வேலை. அவன் ஆம்ஸ்ட்ராங்கே பணம் கொடுப்பாரான் 2000 3000 எதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு. இப்படி 20 பேர் நெட்வொர்க்கை 7-8 கோடி ரூபா செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா இது சாதாரண ஆளாக இருக்காது, சாதாரண குரூப்பாக இருக்காது. இது ஒரு பெரிய பிக் பாஸ். அது யாரு, அது யாரு? ஆம்ஸ்ட்ராங் அவரோட கொலை கேஸில் இது வரைக்கும் 14 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க சார். இதில் முக்கிய குற்றவாளியை, தேடப்படுற குற்றவாளியை 2 பேர், அஞ்சலி அண்ட் சம்பவ செந்தில். யார் சார் இந்த சம்பவ செந்தில்? இல்லை, இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சம்பவ செந்திலை ஒரு 5 வருட காலமாக எந்த காவல்துறை அதிகாரியும் நேர அவரை பார்க்கவே இல்லை. அவரோட ஃபோட்டோ கூட இல்லை. இது இந்த வழக்கை திசை திருப்புவதற்காக செய்யப்படுகிற வேலை. நீங்கள் அவர் மேலே எந்த வழக்கும் இல்லை, அவருடைய ஃபோட்டோ இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஆனால் இப்போது சம்பவ செந்தில் பக்கம் இந்த வழக்கு திரும்புது. சம்பவ செந்தில், சிடி மணி, காக்காத்தோப்பு பாலாஜி 2 பேரையும் கொலை செய்வதற்கு ஒரு குழு துரத்துது. நீங்கள் எப்போனா அது கமிஷனர் AK விஸ்வநாத் இருந்தபோது. மோட்டார் சைக்கிள் போனவனும் துப்பாக்கியில் சுடுறான், சிடி மணியும் துப்பாக்கியில் சுடுறாரு. இது இந்த தேனாம்பேட்டை பிரீஸ் ஹோட்டலுக்கு முன்னாடி நடந்தது. இப்போது ரவுடிகள் பூராமே மாடர்ன் ஆகிட்டான். எல்லாமே ஸ்டாலின் வச்சுருக்கிற லேண்ட் க்ரூசர் வச்சுருக்கான், எல்லாமே ஃபாரின் துப்பாக்கி வச்சுருக்கான். 6000 A+ ரவுடின்னு காவல்துறை பட்டியலிடுது. 22,000 A2 3 ABCDன்னு இருக்குது. அப்போது இந்த ரவுடிகள்லாம் எப்படி காவல்துறைக்கு தெரியாமல் வளர்ந்தான், இல்லை காவல்துறையே வளர்த்துச்சா, இப்படி ஒரு சந்தேகம் வருது. இப்போது இந்த வழக்கு சரியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது சம்பவ செந்தில் மீது எத்தனை வழக்கு பதிவாச்சு, எத்தனை மர்டர் கேஸ் இருக்குது, எத்தனை கொலை முயற்சி கேஸ் இருக்குது, எத்தனை குண்டாஸில் போட்டிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஆட்களை கண்காணிப்பில் வைக்கணுமா வைக்கக்கூடாதா? கண்காணிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த A+ ரவுடிகள், அவர் பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க அவர் சம்பவ செந்தில. ஆனால் காவல்துறையிட்ட போட்டாவே இல்லை. சமீபத்தில் போட்டாவே இல்லை. இந்த போட்டா 20 வருஷத்துக்கு முந்தி வந்த போட்டா, 20 வருஷத்துக்கு முன்பு வந்த போட்டாவை வச்சுட்டு இவர் தான் குற்றவாளி அப்படின்னா காவல்துறையை என்ன சொல்லுவது? இதில் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ் 5000 கோடி ரூபாயை திருடியிருக்கான். 5000 கோடி ரூபாய் திருடியதை ஆளுங்கட்சி உட்பட அனைத்து கட்சி பார்த்துட்டு இருந்திருக்கு. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எல்லா கட்சியும் பார்த்துட்டு இருந்திருக்கு. அப்போது
எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்குன்னு ஒரு விங்கு இருக்குது, தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அவர்களும் பார்த்து கொண்டு இருந்தார்கள். எதுக்கு? எல்லாம் அடித்து முடிக்கிட்டோம், 1,00,000 பேரை ஏமாற்றிட்டோம், நம்ம பங்கு வாங்கிக்கலாம். இதுதானே நடந்தது. இந்த இந்த 5,000 கோடி ரூபாயை அத்தனை ரவுடிகளும் பிரித்து எடுத்திருக்கான். அத்தனை ரவுடிகளும் இதுக்கு தான் சண்டையே நடந்திருக்கு. நீங்கள் ராஜசேகர், இந்த பக்கம் ஹாரிஸு, 2 பேருமே இந்த A+ ரவுடிகளுக்கு 25 கோடி 50 கோடின்னு 1000 கோடி ரூபா கொடுத்துருக்கான். எவ்வளவு? 1000 கோடி ரூபா மக்கள் காசை கொள்ளையடிப்பதை எல்லா கட்சியும் பார்த்து ரசிக்குது. ரசித்து பணம் மொத்தமாக வந்த பிறகு ரவுடிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் பிரித்து எடுத்துக்கிட்டான். ஆம்ஸ்ட்ராங் எப்படி இதுக்குள்ளே வந்தார்? ஆம்ஸ்ட்ராங் எப்படி இதுக்குள்ளே வந்தாருன்னா, நீங்கள் வட சென்னை பகுதி திருவள்ளூரில் காஞ்சிபுரம் பூரா தலித் மக்கள் நிறைய ஆசைப்பட்டு போட்டிருக்கான். 1,00,000 ரூபாய்க்கு 10,000 ரூபா ஒட்டி கிடைக்கும். ரிசர்வ் பேங்கே 700 ரூபா தான் கொடுக்குறான். ஆனால் ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸு 10,000 ரூபா கொடுக்குறான். 5 லட்ச ரூபா கொடுத்தா மாதம் 50,000 ரூபா கொடுத்துருவான். இப்படித்தான் 5,000 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இப்படி கொள்ளையடித்ததில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க பூராமல் ஆம்ஸ்ட்ராங்கிட்ட வர்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் என்ன பண்ணுறாரு? பாதிக்கப்பட்டு வர்றவங்ககிட்ட வசூல் பண்ணுற வேலையை செய்கிறார். அப்படி செய்கிற பொழுது தான் ஹாரிஸு பிஜேபி பக்கம் போய் செட்டில் ஆகிட்டான். ராஜசேகர் எங்கே வந்துட்டார்? ஆம்ஸ்ட்ராங்கிட்ட வந்துட்டார். இப்போ ராஜசேகர் எங்கே? துபாயில் இருக்கார். 2,500 கோடி 2,500 கோடி 2ஆக பங்கியாச்சு. ஆம்ஸ்ட்ராங்கிட்ட ராஜசேகர் எப்படி வந்தார்னா, ஹாரிஸு ராஜசேகர் 2மே பிஜேபி. ஏன்னா டெல்லி தானே பவர் ஜாஸ்தி, சிபிஐ அங்கே தானே இருக்குது. இங்கே இருக்கிற ஏடிஜிபி வரைக்கும் சமாளிச்சிடலாம். எல்லாம் ரியல் எஸ்டேட் கமிஷனில் தான் அங்கே இருக்காங்க. எல்லாம் படம் எடுக்கிற, சினிமா படம் எடுக்கிற கொடவாடாக்களாக தான் இருக்காங்க. அப்போது இவர்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆளுங்கட்சி எந்த எஸ்பியை மாற்றணும், எந்த ஏடிஜிபி மாற்றணும், நேராக போய் மூட்டையோடு போனால் மாற்றிடலாம். நீங்கள் ஏடிஜிபி அட்மின்னு அங்கே யார் வேணால் மாற்றலாம். பொண்டாட்டி பக்கத்து ஒரு எஸ்பியாக இருப்பான், புருஷன் அதுக்கு பக்கத்து ஊரில் இருப்பான். எந்த கேஸ் இருந்தாலும் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அவரை போஸ்டிங் உட்கார வச்சுருவான். ஏன்? எல்லாம் ரியல் எஸ்டேட் கமிஷன் இருக்குது. எல்லாம் 25,000 கோடி இருக்குது. இதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எடப்பாடி ஆட்சியில் 46 ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றுறாங்க. அப்போ 46 ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு என்ன வேலை? எடப்பாடிக்கு எதிரான வேலை. இதை அப்போ ஐஜி இன்டார் சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. இது அரசு சம்பளம் வாங்குறது, வேலை செய்கிறது யாருக்கு? யாருக்கோ. இப்படித்தான் நீங்கள் இதை பேசினா பல விஷயங்கள் உடைக்க வேண்டி வரும். இப்படி பல ஸ்கெட்சு வந்து இப்போ கடைசி எங்கே வந்து நிற்கிது? சம்பவ செந்தில் வந்து நிற்கிது. ஆற்காடு சுரேஷுடைய தம்பி புன்னை பாடு தான் ஸ்கெட்சு போட்டாருன்னு ஆரம்பித்து இப்போ எங்கே வந்து நிற்கிது? சம்பவ செந்தில் வந்து நிற்கிது. திருவேங்கடம் என்கவுண்டரு, அஞ்சலை தேடப்படுறது, மலர்கொடி, சதீஷு, ஹரிஹரன், இப்படி பல பக்கம் தாண்டி 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 இப்போ எங்கே வந்து நிற்கிது? சம்பவ செந்தில் ஒரு ஆளை ஃபீல்டுலேயே இல்லை. ஃபீல்டுலேயே இல்லை. நீங்கள் 5 வருஷம் போட்டாவே இல்லையே போலீஸ்கிட்ட? 5 வருஷமாக போட்டோவே இல்லையே. ஆனால் அவர் மேலே ஆல்ரெடி 4 கொலை கேஸ் இருக்குது, நிறைய பெட்டி கேஸ்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னால் ஏன் அவருக்கு ஃபோட்டோ இல்லை? எந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார்? சமீப காலமாக எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணப்பட்டார்? எத்தனை எஃப்ஐஆர் இருக்குது? சொல்லணுமா இல்லையா? அப்போ யாரை எக்ஸ்ஆர் போய் யாரை குற்றவாளி இருக்கட்டுங்க, அந்த குற்றவாளியை ரவுடி ஒழிப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவு இருக்கா இல்லையா? அது கண்காணிச்சிட்டே இருக்கணுமா இல்லையா? ஏன் கண்காணிக்க முடியல? அவர் வந்து திருநெல்வேலியில் ஒரு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியை சேர்ந்த ஒருவருடைய மகனோட கண்டதாக ஒருத்தர் சொல்கிறாரு. இப்போது இதெல்லாம் காவல்துறைக்கு என்னங்க வேலை? காவல்துறைக்கு ரவுடி ஒழிப்பு பிரிவு சட்டம் ஒழுங்க 6000 ரவுடி இருக்கான். 6000 ரவுடியை கட்டுப்படுத்த முடியலனா எதுக்கு காவல்துறை? அஞ்சலா ஏரியாவில் கஞ்சா அஞ்சலையாம். அந்த ஏரியாவில் கஞ்சா வியாபாரியாக இருந்திருக்காங்க. அப்போ கஞ்சா வியாபாரினா காவல்துறைக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். கஞ்சாவை மூட்டை கட்டி கொடுக்குற வேலையா? பொட்டை போடுற வேலையா? அந்த பொம்பளை ஒரு விட குண்டாசில் அடிச்சிருக்காங்க. அந்த அம்மா மேலே மர்டர் கேஸ் எல்லாம் இருக்குது. அப்போ கஞ்சா விற்கிறது சொல்ல வெக்கமாக இல்லையா? ரவுடிகள் சுதந்திரமாக தெரியுறான், போலீஸும் சுதந்திரமாக தெரிய முடியல, அரசியல்வாதி சுதந்திரமாக தெரிய முடியல. யார் நினைச்சா ஒருத்தர் போட்டு தள்ளிடுறான். திமுக மாவட்ட செயலாளரே போட்டு தள்ளுறான். கடந்ததா இல்லையா? திருவாரூர் மாவட்ட செயலாளர் இப்போ இருக்கிறவருடைய அண்ணன் பூண்டி கலைவான பூண்டி கலைச்செல்வன் ஆனந்தி 2 பேர். அவர் இருந்தால் அவர் மந்திரி ஆகிருப்பார். என்ன பண்ணார்? ரவுடி போய் போட்டு தள்ளிட்டு போயிட்டான். நிழல் முதல்வர் இப்போ நேருடைய தம்பி ராமஜெயத்தை எப்படி கொண்டான்?
ஜெயலலிதா சொல்லுது, என்ன திருச்சிக்கு 2 அமைச்சர்களா, ஒருவர் அமைச்சர் இன்னொருவர் நிழல் அமைச்சரா, யாரை? ராமஜெயத்தை. எப்போ செத்தார், ஏன் செத்தார், எங்கே செத்தார், என்ன ஆச்சுன்னு தெரியல. எத்தனை வருஷமா? 2012ங்க, 24ங்க, 12 வருஷமாக நெருங்க முடியலனா எந்த ரவுடி பண்ண கண்டுபிடிக்க முடியல உங்களால்? அப்போ இவர் ஆம்ஸ்டாங் கேஸும் வழக்கும் இதே மாதிரி தான் போகுமா சார்? இதுதான் நீங்கள் சாதிக் பாட்சா கேஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்படி அவரா தூக்கு போட்டு தொங்கினாரா, அடித்து தொங்கினாங்களா? அவர் ஜாபர் சேட்டு, அவர் காலம் முடிஞ்சது. திருநெல்வேலியில் ஜெயக்குமார் தனசிங் இன்னும் நெருங்கிட்டு தான் இருக்காங்க குற்றவாளி யாருன்னு தெரியுமியா? மக்களுக்கே தெரியுமியா? ராமஜெயம் கொலை கருணாநிதிக்கே தெரியும். அரசியல் கொலையினார் யாரையா பண்ணா? ஏன் போக முடியல? போக முடியாத ஒரு ஆள் இருக்கா? இந்த சட்டம் போக முடியாத, ஜனநாயகம் போக முடியாத, நீதிமன்றம் போக முடியாத ஒரு ஆள் இருக்கா இந்த இந்தியாவில் இருந்தால்? இந்த சட்டத்துக்கு என்ன வேலை? அம்பேத்கர் காடா வழக்கில் எழுதின சட்டத்துக்கு என்ன வேலை? அப்போது இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரவுடிகள் தான் அதிகாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, அத்தனை பேருக்குமே பல ஆயிரம் கோடி சம்பாரித்து தர ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள். இவர்களை தான் முதல்ல விசாரிக்கணும். அதெல்லாம் விசாரிக்குமா? ஒன்றும் நடக்காது. காந்தி செத்து போனதே ஒரு வாரத்தில் மறந்துட்டான். இந்திரா காந்தி செத்து போனதே எனக்கு நல்ல விவரம் தெரியும். 84 எனக்கு 24 வயசு, 3 நாளில் மறந்துட்டான். ராஜீவ் காந்தி செத்து போனது 91 மே 21. அப்போ எனக்கு 31 வயசு. அவர் செத்ததை 2 நாளில் மறந்துட்டான். காந்தி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியே மறந்த இந்த மக்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை எத்தனை நாளில் ஞாபகம் வச்சுருப்பான்? இப்போல்லாம் அந்த சமூக வலைதளம் வந்த பிறகு நீங்கள் நிறைய விஷயம் ஓடுது. இப்போ கொஞ்சம் பரபரப்பு. ஜெபர்சனும் சுதர்சனும் இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஜெபர்சன் காணாமல் போயிட்டார். இப்போ சுதர்சன் தான் எங்கே இருக்கார்? கமிஷனர் ஆஃபீஸ் கரைம்பேட்டில் இருக்கார். அவர் தான் நிறைய செய்திகளை சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் போய் சாராயத்தை குடிச்சிட்டு பாரில் அடிதுடி போட்டு சண்டையாகி அதை செய்தியாக சொல்லுவாங்க. ஜெபர்சனும் ஒரு பிரபலமான செய்தி சேனலில் ஒருத்தர் கார் ஓட்டி ஜெபர்சன் ஒரு ஐடி லேடியை அங்கேயே அடித்து கொண்டு விட்டார். இதெல்லாம் யார் சொல்கிறது? காவல்துறையை ஒரு விஷயத்தை திசை திருப்போனா இவர்கிட்ட சொன்னால் அது செய்தி ஆக்கிடுவார். ஜெபர்சனும் சுதர்சனும் இதுதான் இப்போது மீடியா பற்றி வாழும் தெரியாது, தலையும் தெரியாது. பாரில் போய் சாராயம் காசு கொடுக்கலின்னா அது செய்தியாக இருந்தால் தந்தியில் பெண்கள் பூரா முக்காடு மூடிட்டு போவாங்க, அதையும் எடுப்பாங்க. ஏன் தாஜ் ஹோட்டலுக்கு போய் எடுக்க முடியுமா? ஐடிசி பார்க்கில் போய் எடுக்க முடியுமா? இப்படித்தான் கேவலமாக இருக்குது சேனல். அதனால தான் மக்கள் பூரா சமூக வலைதளம் யூடியூப்பில் வர்றான். இதில் தான் இந்த கொலைக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்களே சார். 50 லட்ச ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாறி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்களே சார். இதில் மலர்குடி, அஞ்சலை, ஹரிஹரை இப்படி 20 பேர் அங்கே ஆட்டோ டிரைவர் திருமலை உட்பட, ஆட்டோ டிரைவரு திருமலை, பாயாசம் பண்ணுற பரமசிவம், நெட்டூர் கண்ணன், ஆமாம் பாயாசம், இப்படி இவங்களாம் சிசிடிவி கேமராவில் வராத ஆளுங்க. ஓ, இவங்க இன்னும் இவ்வளோ பெரிய இருக்கே, போயிட்டே இருக்கோம். இவர்கள் ஒவ்வொருத்தனையும் ஒரு குழு 6 மாதம் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் ஏதோ சைக்கிளில் பெடல் பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை இல்லையா? மோட்டார் சைக்கிளில் தனியாக போகிற ஆளும் இல்லை. நம்ம தான் ஹெல்மெட்டை போட்டு போகிறோம். அவர் எப்பவுமே பாதுகாப்போடு இட்டாலியன் துப்பாக்கி வச்சுருக்கிற ஒரு கட்சியினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி. சரியா? இப்போ நீங்கள் பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபா ரியல் எஸ்டேட் பண்ணி அவர்கிட்ட சொத்து இருக்கக்கூடிய ஒரு பிரபலம், சாதாரண ஆள் இல்லை. அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இப்படி இருக்கு. ஆனால் இவரை 38 வழக்கு இருந்த ஆற்காடு சுரேஷுடைய பிறந்த நாளில் கொள்றன்னு சொல்லி புன்னை பாலு முடிவு பண்ணுற அளவுக்கு பலவீனமான ஆள் இல்லை அவர். சரியா? அப்போது இவர்களை யார் ஆட்டுவித்தது? இவர்களுக்கு நீங்கள் ஒரு ரவுடியை நீங்கள் சாதாரணமாக ஒரு மாதத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணும் தெரியுமா உங்களுக்கு? குறைஞ்சது 3 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வேணும் ஒரு ரவுடியை நீங்கள் ஒரு நெட்வொர்க்குள்ளேயே ஒரு மாதம் வச்சுருக்கோண்டே. அவனை ஒரு தட்டி விட்டுறா, அவனை எங்கே வருவான், அங்கே வருவான், இங்கே வருவான், இதான் போட்டோம், அவன் பொண்டாட்டி புள்ள ஆச்சா போச்சா, இதெல்லாம் ஒரு மாதத்தில் அவனை ஃபாலோ பண்ணுறான். இதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? குறைந்தது
செலவுக்கு 5 லட்ச ரூபா, அதை செய்யறதுக்கு சம்பவம் செய்யறதுக்கு 50 லட்ச ரூபா கொடுக்கணும். சரியா? அப்போது ஒருத்தனை நீங்கள் சம்பவம் செய்யும்போது தான் பணம் கொடுப்பான், அது வரைக்கும் செலவுக்கு பணம் கொடுப்பான். இப்படி ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபா குறைந்தபட்சம் வேணும். அந்த ரவுடி 3 நேரமும் சரக்கில் தான் இருப்பான். சரக்கு அடித்தா நேரம் எங்கே போவான்? வளசர்வாக்கத்தில் இருக்கிற ஸ்பாக்கு போவான். அங்கே வந்து நீங்கள் ஏசி கௌதம் தான் 100 ஸ்பாக்கு மொத்த வசூல் அவர் தான். இப்போ அவர் தான் கோயம்பேடு ஏசி. அப்போ அசராக்காருக்கு வந்தவர் அதெல்லாம் ஒழிச்சார். எல்லா ரவுடி பையனும் போய் சேர இடங்க அது விபச்சார விடுதியில் தான். அப்போது அங்கே 5,000 கொடுக்கணும், தண்ணி அடிக்கணும், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனை சுற்றி 10 பேர் இருப்பான். இத்தனை பேருக்கு 10,000 பத்தாது. ஒரு நாளைக்கு 10,000னா 30 நாளைக்கு 3 லட்ச ரூபா. ஒரு ஆளுக்கு 3 லட்ச ரூபா. அப்போது 20 பேருக்கு மாதம் 3 லட்சம் × 20 60 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு. அது கம்மி அவனை மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் 500 1000க்குலாம் வருவானாவன்? இல்லைங்க, 500 1000க்குலாம் வருவானா? வரமாட்டான். அப்போது ஒரு ரவுடியை ஒரு 20 இந்த நெட்வொர்க்கை மெயின்டைன் 3 கார் 6 பைக், இந்த 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 செட்டப். எந்நேரம் போதையில் இருப்பான், கஞ்சாவில் இருப்பான், அபினில் இருப்பான், ஹெராயினில் இருப்பான். அடித்தானா எங்கே மேட்டர் கம்பெனிக்கு போயிடுவான். இப்படிப்பட்ட ரவுடிகளை ஒரு மாதத்துக்கு இப்போ 20 பேர் லிஸ்ட்டில் வந்திருக்கு. 20 பேர் இப்போ லிஸ்ட்டில் வந்திருக்கு. இன்னும் தேடப்போட ஆளாக இருக்காங்க. இப்போ 20 பேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு குழு, யாராவது ஒரு ஆள் பிக் பாஸ் இருப்பார். அவர் மாதம் எவ்வளோ செலவு பண்ணுவார்? ஒரு ஆளுக்கு 3 லட்சம்னா 10 பேருக்கு 30 லட்சம், 20 பேருக்கு 60 லட்ச ரூபா. 6 மாதத்துக்கு 6 36 4 கோடி ரூபாய் வேணும். அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு 4 கோடி. அப்போ கொலை பண்ணுறது சூப்பர். இப்போ தான் வர்றீங்க. கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? அப்போது ஒரு 10 கோடி ரூபாங்கிறது எடுத்து வச்சுட்டு தான் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி பேச ஆரம்பிக்கணும். தெருவில் தெரிகிற ஆள் இல்லை, ஈஸியாக போட்டு போகிறதுக்கு. அப்போது திருமலைக்கு ஆட்டோவே வாங்கி கொடுத்துருக்காங்க. அவன் மேலே 2 மர்டர் கேஸ் இருக்குது இல்லையா? அப்போ ஆட்டோ வாங்கி கொடுத்தா அவன் ஆட்டோலாம் ஓட்டுறது இல்லை, இவரை ஃபாலோ பண்ணுறதா வேலை. அப்போது அவனுக்கு 20 அவன் ஆம்ஸ்ட்ராங்கே பணம் கொடுப்பாரான் 2000 3000 எதுக்கு? தண்ணி அடிக்கிறதுக்கு. அப்போது இப்படி 20 பேர் நெட்வொர்க்கை 7-8 கோடி ரூபா செலவு பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா இது சாதாரண ஆளாக இருக்காது, சாதாரண குரூப்பாக இருக்காது. இது ஒரு பெரிய பிக் பாஸ். அது யார்? அது யார்? ஏன்னா அவரை இப்போ இந்த கொலை செய்ததுனால லாபம் அடைந்தது யார்? லாபம் அடைந்த 500 1000 5000 10,000 50,000 1 லட்சமாக இருக்கும், கோடிகளில் இருக்கும். அப்போது கோடிகளில் பலன் அடைந்தவர் யார்? இதுதான் காவல்துறை போக வேண்டிய இடம். போகலைன்னா யார் மாதிரி? ராமஜெய மாதிரி தான் வழக்கு. அந்த கேஸ் அப்படியே இருக்கும். சாதிக் பாட்சா வழக்கு தான், சாதிக் பாட்சா வழக்கு தான். இப்போ இதில் ஒரே ஒரு நம்பிக்கை என்னென்னா, நீங்கள் கமிஷனர் அருண்குமார் ஐபிஎஸ், அருண் ஐபிஎஸ் இல்லையா? இப்போ அவர்கிட்ட முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டால், ஸ்டார்டிங்கே அவர் சொல்லிட்டார், ஏய் ரவுடிகள் மொழியிலேயே நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்ட்டார். அவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டார். 2 வருஷம் திமுக ஆட்சி 2 வருஷம் இருக்கும், அப்புறம் இருக்காது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. மீண்டும் திமுக வராது. 2 வருஷம் அருணுக்கு நீங்கள் முழு அதிகாரம் கொடுத்தால் நீங்கள் 6000 A+ ரவுடிகளை காணாமல் போயிடுவோம். A+ ரவுடிகள் காணாமல் போயிடுவான். அப்போது இவருக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா? ஐஜி இன்ட்டு செந்தில் வேலுக்கு அதிகாரம் கொடுப்பாங்களா? ஏடிஜிபி அட்மின் டேவிட்சன் ஆசீர்வாத் அதிகாரம் கொடுப்பாங்களா? 3 பேருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் இந்த 6000 A+ B+ ஆயிரும், காணாமல் போயிடுவான். இது கண்டிப்பாக நடக்குமா? இந்த மக்கள் காப்பாற்றப்படுவார்களா? 22,000 ரவுடி கஞ்சா விற்கிறான், எல்லா கஞ்சா விற்கிறான், எல்லா சமூக விரோத செயல் அந்த 22,000 பேர் தான். 22,000 பேர் போலீஸுக்கு தெரியுது. ஆனால் ஏன் அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்த முடியல? இது அதிரடியாக இராணுவ நடவடிக்கையாக எடுக்கப்பட வேண்டிய விஷயம். இது கேரளா கர்நாடகா ஆந்திராவை வந்து எடுத்திருப்பான். இங்கே எல்லாத்துக்குள்ளே அரசியல் இருக்குது. 22,000 பேருக்கு முன்னாடி கட்சிக்காரர் இருக்கான். இப்போ பாருங்கள், மாட்டின ஆளில் தமாக இருக்கான், பாஜக இருக்கான், அதிமுக இருக்கான், திமுக இருக்கான், ஆல் பார்ட்டிஸ் இருக்குது, அனைத்து கட்சி இருக்குது, எல்லா அக்யூஸ்டுங்க. அப்போது கட்சி விட்டு நீக்கிட்டாங்க வச்சுங்க, புகலிட அரசியல் தான்.
நீங்கள் போனீங்கன்னா வட்ட செயலாளர் வண்டு முருகன் இன்ஸ்பெக்டர் கடிப்பார். எங்கே கட்சிக்காரரை பிடிச்சிட்டு வந்துட்டேன், கட்சிக்காரனை பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அவன் இன்ஸ்பெக்டர் எப்படி என்ன பண்ணுவான்? நான் டிசிடி பேசிக்கிறேன், வட்ட செயலாளர் சொல்லுவான் சார். ஆளுங்கட்சி வட்ட செயலாளர் என்ன பண்ணுவான்? அப்போ ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ சொல்லுவான். அப்போது இந்த காவல்துறை அதிகாரி எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க முடியாது. அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டால் ரிமாண்ட் பண்ண முடியுமா? ரிமாண்ட் பண்ணிட்டா கட்சிக்காரே பண்ணிட்டியா? 5 கட்சிக்காரி தானே, பிஜேபியில் சாரி 5 பிஜேபிக்காரி தானே, மலர்கொடி அதிமுக காரி. மலர்கொடிலாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனவங்க தானே சார். அவங்களுக்கு இந்த கொலையில் சம்மந்தம் இருக்குமா இருக்காதா சார்? அவங்க எதுக்கு இந்த கொலையை போய் பண்ணணும்? அதாவது இது வந்து ப்ரொஃபஷனலாக இவர்களுக்கு தான் வேலையே. என்ன வேலை? சட்டவிரோத வேலை தான் இவர்களுக்கு வேலையே. சட்டவிரோதமான தொழில் தான் இவர்களுக்கு வேலையே. அப்போது வேறு என்ன தொழில் பண்ணுவீங்க? எவன் முந்தினாலும் அவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இது எதையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க முடியல. நீங்கள் ஆற்காடு சுரேஷ் மேலே 38 வழக்கு இருக்குன்னா காவல்துறைன்னு ஒன்று இருக்கான்னு சந்தேகமாக இருக்குது. 8 குண்டாஸ், 8 கொலைகேஸ், 8 ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை வருஷம்? 80 வருஷம் கிடச்சிருக்கணும். 17 கொலை முயற்சி. அப்போ இதெல்லாம் ஏன்னு கேட்டால் கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்ல வர்றான்ல, அவனை கூப்பிடுவான். டேய் நீ சொன்னேன்னா எனக்கு தூக்கு, ஒருக்காத்தான் தூக்கு, ஒருத்தனை போட்டாலும் ஒரு தூக்கு தான், உன்னை போட்டாலும் ஒரு தூக்கு தான், உன் பையனை போட்டாலும் தூக்கு தான், உன் பொண்டாட்டியை போட்டாலும் ஒரு தூக்கு தான், உன் பிள்ளைய போட்டாலும் தூக்கு தான்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம்? கோர்ட் ஏட்டையா என்ன பண்ணுவார்? ஏப்பா நம்மளையே காப்பாற்றி போடு, என்னையே போட்டுருவான் போட்டு. அப்போ அவனுக்கு யார் காப்பாற்றுவது? அப்போது சாட்சி சொல்ல ஆள் இல்லை, வழக்கு தள்ளுபடி. நீதிபதியாக தேடி போய் அக்கிஸ்லாம் கண்டுபிடிப்பார். அவராக போய் எங்கே போய் புளியந்தோப்பில் விசாரிப்பார். அப்போது வழக்கு அக்யூட்டல். இப்படித்தான் பல வழக்கு நிலுவையில் போயிருக்கு. நீங்கள் அங்கே இருக்கிற டிசிக்கெல்லாம் எப்படி எங்கே ஆட்டையை போடலாம், எங்கே பணம் கிடைக்கும், எங்கே ஒரு ஆள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆகிட்டான்னா பரம்பரையே செட்டில் ஆயிடும். ஒரு ஆள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிட்டான்னா பரம்பரையை செட்டில் ஆயிடும். எப்படி ஒரு ஆள் எம்எல்ஏ 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தால் ஒரு 1000 கோடி ரூபாய் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இல்லை இவங்க எல்லாருமே பேரில் போட்டுக்கிறாங்க. வழக்கறிஞர் மலர்கொடி வழக்கறிஞர், ஹரிகரன் வழக்கறிஞர்லாம் போட்டிருக்காங்க. அதாவது சார் நீங்கள் எழுத படிக்க தெரியாதவர்கள் அத்தனை பேருமே காமராஜ் யூனிவர்சிட்டி எம்ஏ ஒரு பேப்பருக்கு 3000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷத்தில் எம்ஏ வந்துடும். எழுத படிக்க தெரியவே வேண்டியதில்லை. எம்ஏ வாங்கிட்டிங்கன்னா நேராக ஆந்திராவில் இருக்குது. ஆந்திரா குப்பம் பக்கம் நிறைய லா காலேஜ் இருக்குது. அந்த காலேஜுக்கு போக வேண்டியதில்லை. 2 லட்ச ரூபாய் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிங்கன்னா எல்லாம் பிஎல். இப்படித்தான் பார் கவுன்சிலை ஏமாற்றி 50,000 பேர் உள்ள வந்துட்டான். பார் கவுன்சில் உஷாராகி ஏங்க எழுத படிக்க தெரியாமல் போகிற கோர்ட்டுக்கு வந்துட்டான் பிஎல்னு, இதை உடனே தயவுசெய்து நிறுத்துங்கன்னா சர்டிஃபிகேட்டை கொண்டாயா? யாரும் பள்ளி கல்வியே முடிக்கல, ஸ்கூலுக்கு +2 முடிக்கலைங்க. இதெல்லாமே சட்டபூர்வமாக நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். யாருமே ஸ்கூலுக்கே போகலை. ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 5 தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் எம்ஏ, காமராஜ் யூனிவர்சிட்டி மாதிரி நிறைய யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லாம் எம்ஏ தான். அந்த காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் எம்ஏ படிக்கிறது நீங்கள் 100 ஐபிஎஸ் படிக்கிற மாதிரி. இப்போ எழுத படிக்க தெரியாது, எம்ஏன்னு பட்டம் போட்டுக்க பூரா டுபாக்கூர் தான். எம்ஏன்னு இப்போ போட்டு பல அரசியல்வாதி பல ஆட்கள் போட்டிருக்காங்க, எல்லாம் டுபாக்கூர் தான். அப்போ நீங்கள் ஆந்திராவில் போய் 2 லட்சம் கொடுத்தீங்கன்னா கர்நாடகாவில் நிறைய லா காலேஜ் திறந்து வச்சுருக்கான் பார்டரில், எல்லாம் வக்கீல். அப்போது பார் கவுன்சில் இதை களை எடுத்தது, எல்லாம் விரட்டி விட்டுருச்சு. அவர் ஒரு ஸ்டேஜில் சரி நடந்து போச்சு. இனிமேல் யாரும் அதாவது பட்டதாரியாக இருந்தால் தான் பட்டதாரி பட்டம் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும் லா காலேஜில், இல்லைன்னா பார் கவுன்சில் கொடுக்கணும். ஸ்கூலுக்கே போகாமனாலாம் பார் கவுன்சில் கொடுத்து வக்கீல் ஆகிட்டான். இப்போ இப்படித்தான் பல வக்கீல்கள் வாய்தா வக்கீல்கள். நீங்கள் வழக்கறிஞர்கள் தொழில் ரொம்ப புனிதமானது. அதில் வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இந்த மக்களுக்காக போராடி இந்த நாட்டினுடைய கடைசி நம்பிக்கையே சட்டம்தான், சட்டமும் நீதிமன்றம் தான். இதுக்காக பல வழக்கறிஞர்கள் தங்களை தியாகம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது போன்ற இது எல்லா துறையிலும் நல்ல ஆட்கள் இருக்காங்க, உழைக்கிறவன் பேரை கெடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் பார் கவுன்சில் இதை
தலையிட்டு களை எடுத்ததில் மிஞ்சி மிஞ்சி போன இந்த மாதிரி ஆட்கள். ஏன்னா குற்றவாளிகளாக வழக்கறிஞரே கைதாகிறாங்க போது நீங்கள் இந்த சட்டத்தின் மீது மிகப்பெரிய மக்களுக்கு அதிருப்தி வருது. 16வது நாள் பழிக்கு பழி வாங்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குன்னு உளவுத்துறை சொல்றாங்களே சார். சார் அப்போ அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய உறவினர்களோ நண்பர்களோ எல்லாமே அவர் வந்து கடைசி காலத்தில் எல்லாருக்கும் வழியக்க கூப்பிட்டு பணம் கொடுத்தார். 1 கோடி ரூபா கொடுத்த ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு போய் செட்டில் ஆகியா, படிச்சுக்க, போய் ரவுடி தொழில் விட்டுக்க, இந்த 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் இப்படி. கடைசி காலத்தில் அவர் வந்து ஒரு 5 வருட காலம் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புத்த பூர்ணிமா வருதில்ல, அம்பேத்கர் வந்து இந்து மதத்திலேருந்து வெளியேறி புத்த மதத்தில் போய் சேர்ந்தார். 1500 பேருக்கு அந்த ரயிலில் கூட்டிகிட்டு போவார். எங்கே? நாக்பூருக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் போகிறக்கு 1.5 நாள் வர்றக்கு 1.5 நாள் அங்கே 2 நாள் ஆகமோ 5-6 நாள் அவர் தான் சாப்பாடு செலவுகளெல்லாம் கொடுத்து 1500 பேரை சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ரயிலில் தனியாக கூட்டிகிட்டு போய் அங்கே அம்பேத்கர் விழா எடுப்பார். 1500 பேர்னா ஒரு ட்ரெயின்லேயே அவ்வளோ பேர். ட்ரெயின் தான், ஒரு ட்ரெயினே போகும். எங்கே? நாக்பூருக்கு. அம்பேத்கர் கடைசியாக நாக்பூர்லேருந்து தான் இந்து மதத்திலிருந்து வெளியேறி பௌத்த மதத்தை தழுவினார். நான் இந்து மதத்தில் இழிவான இந்து மதத்தில் நான் பிறந்து விட்டேன், சாகிற போது இந்துவாக சாக மாட்டேன், என்ன அன்டச்சபிள்ட்டான். தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு. குழந்தையாக இருக்கும்போது அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் தண்ணி நாக்கெல்லாம் வரலுமா. இந்த தாழ்த்தப்பட்ட மகார் போய் அந்த குடத்தை தண்ணியை தொட்டு குடிச்சிடக்கூடாது, தீட்டுப்பட்டுரும். மேல் சாதி மாணவன் இவரோட படிக்கிற மாணவன் சொம்புல தண்ணியை ஊற்றினா எப்படி குடிக்கணும்? இப்படி தான் குடிக்கணும். இந்த இந்து மதம் என்னை இவ்வளவு தூரம் என்னை பால்படுத்தி விட்டது. அவங்க அப்பா ஹவில்தாராக இருக்கார் பரோடா மன்னங்கிட்ட. அண்ணன் தம்பி 2 பேரும் குதிரை வண்டியில் ஏறி ஒரு நாள் குடிச்சு போகிறாங்க. குதிரை வண்டிக்காரங்க கேட்குறான், எங்கேருந்தா வர்றா என்ன ஏதுன்னு கேட்குறான். நாங்கள் மகாராஷ்டிரா மகாருங்கிறான். வண்டியை விட்டு இறங்கிட்டு அப்படியே குடைச்சாச்சு விட்டான். ஏதோ மண்ணை தள்ளி விடுறம்மா. 2 பசங்களும் குப்பரை வந்து மண்ணில் போய் விழுந்தாங்களாம். எதுக்கு? இவன் இந்த இளைஞர்கள் 2 பேர் யார்? தாழ்த்தப்பட்டவன். ஒரே காரணம்தான். இப்படி வாழ்நாள் முழுக்க தன்னுடைய பட்ட கஷ்டத்தை தன்னுடைய சமூகம் படக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய இறுதி மூச்சு வரை உழைத்தார். இப்போ அங்கே போய் இவர் 1500 பேரை கூட்டிகிட்டு போய் அம்பேத்கருக்கு விழா எடுப்பதை தன்னுடைய முழு நேர வேலையாக வச்சுருந்தார். அப்போது அவன் எப்படி பழி வாங்குவான், வெட்டுவான், குத்துவான், இதெல்லாம் பரப்பப்படுவது. நீங்கள் அம்பேத்கரிஸ்ட் புத்திஸ்ட் தான் அவருடைய கடைசி கேரக்டர். அம்பேத்கர் என்ன அருவா வச்சுருந்தாரா? புத்தர் என்ன ஈட்டி வச்சுருந்தாரா? இல்லையே. அப்போது நீங்கள் அவருக்கு ஆரம்ப கட்டத்தில் அவர் வளர்ந்த விதம், வந்தது போனது எல்லாமே அது ஒரு கருப்பு பக்கம். அது ஒரு கருப்பு பக்கம்தான். அது வந்து சிவப்பு பக்கமோ இல்லை வெள்ளை பக்கமோ அல்ல, வெள்ளக்கூடியோ அல்ல. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இறுதி காலத்தில் அவர் ஒரு புத்திஸ்டாக மாறிட்டார். இவ்வளோ புத்திசம் பற்றி பேசுகிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எப்படி சார் இவ்வளோ பகை வந்துச்சு? இல்லை, அவர் ஆரம்பத்தில் அவருடைய தொழில் வந்து ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் என்பது இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிக்கலான இடங்களை, மலிவான இடங்களை, வழக்கு உள்ள இடங்களை வாங்கி விற்பது தான் ரியல் எஸ்டேட். அப்போது உதாரணத்திற்கு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ், இதில் 5000 கோடி ரூபாயை அடித்து வச்சுருக்கான். யார்? இந்த ஹாரிஸும் ராஜசேகரும். பணமே கொடுக்கக்கூடாதுன்னு கும்பலில் ஹாரிஸு, ஆற்காடு சுரேஷு, ஆர்கே சுரேஷ் இப்போ எல்லாம் அந்த பக்கம் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க பூரா இங்கே வர்ற ஆர்கே சுரேஷ், ஆற்காடு சுரேஷ், இப்படி அந்த கும்பல், ஹாரிஷ் எல்லாம் இருக்காங்க. அது அந்த பக்கம் கும்பல்.
அங்கேருந்து 50 கோடி கொடு, 100 கோடி கொடு, 25 கோடி, ரவுடி கொடு, இப்படி வாங்கி கொடுக்க முடியாமல் தப்பிச்சு ஓடி வந்து சரணான ஆள் தான் ராஜசேகர். யாருக்கிட்ட? ஆம்ஸ்டாங்கிட்ட. ஆம்ஸ்டாங் என்ன பண்ணுறாரு, நீ வந்து பாதிக்கப்பட்டவனுக்கு பணம் கொடு, அவனுக்கு ரவுடிகளுக்கு கொடுக்காது. அப்போ ரவுடி கொலை ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்கு இதுதானே சண்டை. இப்போ இவருக்கு பணம் தேவையில்லை. ஏன்? ரியல் எஸ்டேட்லேயே பல கோடி பணம் இருக்குது. அப்போது ரவுடிகளை கூப்பிட்டு பணம் கொடுத்து செட்டில் ஆகிங்கடா, ஒன்று மம்பு சண்டையெல்லாம் போகாத. நீங்கள் 45-46 வயசில் கல்யாணம் பண்ணுறாரு. இப்போ கல்யாணமாக லேட்டாக தான், எப்போ வேணாலும் மரணம் நடக்குன்னு நினைக்கிறாரு. 2 வயசு குழந்த. அப்போ என்ன நினைக்கிறாரு, அமைதியாக வாழணும்னு நினைக்கிறாரு. இருக்கிற பணம், காசு, சொத்து, சோகம், நிலா, பழம் எல்லாம் சேர்ந்துருச்சு. அப்போ மனுஷன் எதை 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 நோக்கி போவான்? அப்போ அந்த பழைய பகை. இப்போ அந்த ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கும்பலை வச்சுருக்கான். இந்த கும்பலை இவர் கொடுக்க வேண்டாம்னா பகை வரத்தானே செய்யும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், அதுவே காரணம் அல்ல. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் ஆற்காடு சுரேஷ் தம்பி, பொன்னை பாலு உட்பட 11 பேர், இப்போ மொத்தம் 20 பேர் இருக்கான். 20 பேர் ஆற்காடு சுரேஷ் யாருக்கு பணம் கொடுக்க நான் பார்த்துக்கிறேங்கிறான். ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் இருக்கக்கூடிய 5000 கோடி ரூபாயை யாரும் கொடுக்காத, எனக்கு 50 கோடி 100 கோடி கொடு. இப்போ இது ஒரு பகை. இது போன்ற இப்போ ரியல் எஸ்டேட்டில் இப்போ பாதிக்கப்பட்டவன் பல பேர் இருப்பான், இதுவும் பகை. இப்படி நிறைய விஷயங்கள். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவர் ஏறக்குறைய ஒரு 25-30 வருஷமாக ரியல் எஸ்டேட்டு தொழிலில் இருக்கார். அதனால் எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. இதுதான் அவருடைய மரணத்துக்கு ஒரு காரணம். ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினால ஆர்கே சுரேஷ் பேர் கூட அடிபட்டது சார். அவருக்கு அடிபடலை, அவருக்கு 50 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு. எவ்வளவு? 50 கோடி வாங்கியிருக்காரு. அப்புறம் துபாயில் போய் ஒளிஞ்சிருக்காரு. துபாயிலேருந்து வந்து இப்போ வழக்கு முடிச்சு ஏதோ சரி அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு. இதில் என்ன கிரவுண்டில் அண்டர் கிரவுண்டில் போயிடுச்சு. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்போ அடுத்த கட்டமாக இந்த கொலை வழக்கு எப்படி சார் போகும்? இல்லை சார், இதில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அருண் ஐபிஎஸ் தான். அவரால் இது சாத்தியப்பட முடியும். கண்டிப்பாக அவருக்கு வந்து அரசியல் நிர்பந்தம் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் உண்மை குற்றவாளியை நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்துவார். அதை விட்டு வேற சோர்ஸே இல்லை, வேற சோர்ஸே இல்லை. குற்றவாளியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவார். அவன் கண்டுபிடிக்கலைன்னா அரசியல் நிர்பந்தம் வந்துச்சுன்னு அர்த்தம். 2 தான். நீங்கள் எப்போவுமே மிலிட்ரி சயின்ஸுன்னு சொல்லுவாங்க. மிலிட்ரி சயின்ஸ், நீங்கள் ஒரு இராணுவ முகாமை தாக்குகிற பொழுது இன்னொரு இராணுவம் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, தப்பி ஓடுறதுக்கு வழியை வச்சு தான் அடிப்பான். 3 பக்கம் ஃபயரிங் கொடுப்பான் மிலிட்ரி சயின்ஸில். அப்போ எதிரி தப்பி ஓடிடணும். இப்போ அதே கேஸ் தான் இது. எதிரியை நீங்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிக்கிறதுக்கு காவல்துறை முழு மூச்சாக செயல்படுது. இதில் செயல்படாமல் எங்கே பிரேக் ஆச்சுன்னா அதுக்குள்ளே என்ன வந்துருச்சு? அரசியல் வந்துருச்சு. அரசியல் வரலைன்னா குற்றவாளியை நெருங்கிடுவாங்க. அரசியல் உள்ளே புந்துதுன்னா குற்றவாளி தப்பிச்சுக்கும். இதுதான் பல வழக்கு இப்படி தான் தமிழ்நாட்டில் இப்படி தான் காணாமல் போச்சு. ராஜீவ் கொலை உட்பட ராஜீவ் கொலையை விசாரித்த ஜெயின் கமிஷனை நீதிபதியை மர்மமாக செத்து போகிறார். எப்படி நம்ம நாடு பார்த்தீங்களா? காற்று புக முடியாத இடங்களில் எது போகும்? சென்னை காவல்துறை போகும். அது காவல்துறையாக இருந்தால் போகும். அரசியல்வாதிகளுடைய வட இந்திய அதிகாரிகளுடைய ஏவல் துறையாக இருந்தால் போகாது. அதனால் இந்த 3 அதிகாரிகளும் நம்பிக்கையான அதிகாரிகள். அதனால் கண்டிப்பாக இந்த முடிச்சுக்கள் மிக மிக விரைவில் அவருக்கு அவுக்கப்படும். நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.